பாமக தலைவர் இல்ல விழாவில் விஜயின் மகன் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இல்ல திருமண விழாவில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின், ஓபிஎஸ், நடிகர் விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் ஒரே விமானத்தில் சேலத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் லைகா நிறுவனத்தில் விஜய் மகன் சஞ்சய் புதிய படத்தை இயக்க உள்ளதால் அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தமிழ் குமரன் அழைப்பின் பேரில் அவரும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ளார். அஜித்தின் விடாமுயற்சி, பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வசூலில் கெத்து காட்டும் டிராகன். அமெரிக்காவில் விடாமுயற்சி படத்தின் வசூலை டிராகன் முந்த வாய்ப்புள்ளது. விடாமுயற்சி திரைப்படம் முதல் வார இறுதியில் 8 லட்சம் அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 6,95 கோடி வசூலித்துள்ளது. ஆனால் டிராகன் திரைப்படம் வெளியான 3 நாட்களில் 6.50 லட்சம் அமெரிக்க டாலர்கள், அதாவது 5.64 கோடி வசூலித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படத்திற்கான வரவேற்பு அதிகமாக இருப்பதால் $1 மில்லியன் வசூலை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபாய் 18 கோடி கடன் தள்ளுபடி. பிரீத்தி ஆவேசம். பாஜக ஆதரவாளராக மாறியதால் நடிகை பிரீத்தி ஜிந்தாவின் ரூபாய் 18 கோடி வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக கேரள காங்கிரஸ் கூறிய குற்றச்சாட்டுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன்பே கடனை அடைத்து கணக்கை மூடிவிட்டதாகவும் ஒரு அரசியல் கட்சி பொய் செய்திகளை பரப்புவது வெட்கக்கேடானது எனவும் அவர் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் சாடியுள்ளார். மேலும் தனக்காக யாரும் கடனை தள்ளுபடி செய்யவில்லை எனவும் விளக்கமளித்துள்ளார் அவர். ரூபாய் 500 கோடி வசூலித்த சாவா திரைப்படம் உலக அளவில் ரூபாய் 500 கோடி வசூலை ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சத்ரபதி சம்பாஜி மகாராஜாவின் வாழ்க்கை வரலாறை மையமாக கொண்டு உருவான இந்த படத்தில் விக்கி கௌஷல், ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் இந்தியாவில் மட்டும் ரூபாய் 420 கோடி வசூலித்துள்ளதாக தெரிகிறது. இந்த படத்திற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்துள்ளார். ஆள விட்ரா சாமி. இந்தியன் திரியில் இருந்து விலகிய லைகா. விக்ரம் படத்தை பார்த்து தலைகீழாக தான் குதிப்பேன் என 2019 நின்று போன இந்தியன் 2 படத்தை கடந்த ஆண்டு லைகா நிறுவனம் ரிலீஸ் செய்தது. இறுதியில் ரூபாய் 83 கோடி நஷ்டம்தான் மிச்சம். இந்தியன் 3க்கும் சேர்த்து துண்டு போட்ட பிரம்மாண்ட இயக்குனர் ஒரு பாட்டுக்கு ரூபாய் 20 கோடி வேண்டும் என கண்டிஷனும் போட்டாராம். போதும்டா சாமி என லைகா நிறுவனம் படத்தில் இருந்து விலக தற்போது ரெட் ஜெயண்ட் படத்தை கையில் எடுத்து இருக்கிறதாக தகவல் கசிந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.